வாய்ப்புங்கிறது வாழ்க்கையில முக்கியமான ஒண்ணு. நம்மளால முடிஞ்சா அது மற்றவங்களுக்கு கொடுத்து பார்க்கணும். தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் இந்த வீடியோ ப்ளே பண்ணதுக்கு. எனக்கு தெரியும் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. பை த வே நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. பிகாஸ் நான் ரீசன் சொல்கிறேன். நீங்கள் சப்போஸ் 12th முடிச்சிருக்கீங்க, ஸோ காலேஜ் சேர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு TNEA கவுன்சிலிங் கைடன்ஸ் அண்டு சாஸ்திரா கவுன்சிலிங் கைடன்ஸ் அந்த மாதிரி அந்த 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 ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். ஸோ பை த வே அப்படியே நீங்கள் ஆப்போசிட்டாக இருக்கீங்க, ஸோ லைக் கரியர் கைடன்ஸ் வீடியோ வேணுனாலும் அதுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் அந்த வீடியோவுமே நம்ம போட்டிருக்கோம், நம்ம சேனலில் இருக்குது. ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க, உங்களுக்கு இந்த 2 கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. ஸோ பை த வே நம்ம இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் சேனலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தட் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் இங்கே மிஸ் பண்ணாலும் உங்களுக்கு அங்கே நோட்டிஃபிகேஷன்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ தட் நீங்கள் எந்த வீடியோவை மிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ வித்தவுட் எனி டிலே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து TNEA கவுன்சிலிங் வந்து ஷெடியூல் விட்டுட்டாங்க. ஸோ ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4 ஷெடியூல்ஸ் வரைக்கும் விட்டுருக்காங்க. ஸோ பை த வே 7.5 ரிசர்வேஷன்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அந்த ஷெடியூல் லிஸ்ட்டு வந்துருச்சு. ஸோ நீங்கள் மேபி பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்கலனாலுமே உங்களுக்கான பாஸ்வேர்டு அண்ட் உங்களுக்கான லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வச்சு போய் பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு இதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது சொல்கிறேன். இது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. ஸோ பட் இருந்தாலும் சொல்கிறேன். அக்ரிகேட் மார்க்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல உங்கள் கட் ஆஃப்ஸ் வந்துடும். ஸோ ஜென்ரல் மார்க்ஸ், ஜென்ரல் ரேங்க், ஸோ இது ரேங்க்கு. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்கிறது தான் நீங்கள் உங்கள் எந்த கோர்ஸ் எந்த காலேஜில் வேணும் அப்படிங்கிற சாய்ஸ் ஃபில் பண்ண போகிறீங்க. ஸோ ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படின்னா உங்களுக்கு கிடச்சிருக்கா அப்படி இல்லையாங்கிறது அந்த டென்டேட்டிவ் தற்காலிகமான அலாட்மெண்ட் வந்து வரும். அந்த டேட்டு தான் இது. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2-3 ரவுண்ட் எடுத்து டேட்டோட சொல்கிறேன். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் வந்து இது இந்த டேட்டில் இந்த டைம்லேருந்து இந்த டைமுக்குள்ளே நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணிடணுங்கிற மாதிரி வரும் உங்களுக்கு கிடைச்ச அலாட்மெண்ட்டை. அடுத்தது ரிலீஸ் ஆஃப் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஃபார் அக்செப்ட் அண்ட் ஜாயின்ட் கேண்டிடேட்ஸ் அண்ட் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஃபார் அக்செப்ட் அண்ட் ஃபார்வர்ட் கேண்டிடேட்ஸ். ஸோ அந்த அலாட்மெண்ட் வந்து நீங்கள் கேரிட் அவுட் பண்ண போகிறீங்களா இல்லை திரும்பி நீங்கள் அடுத்த ரவுண்ட் 2க்கு வெயிட் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ ஜாயினிங் டேட் ஃபார் அக்செப்ட் பண்ணவங்களுக்கான ஜாயினிங் டேட் அந்த அதுக்கான ஒரு ப்ரொவிஷனல் டேட் ஃபார் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கேண்டிடேட்ஸ் இன் TNEA ஃபெசிலேஷன் சென்டர் நீங்கள் இந்த TFC போய் பார்க்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நீங்கள் சேர போகிற காலேஜுக்கான ஒரு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டும் கிடைக்கும். ஸோ அதுக்கான டேட்ஸ் தான் இது. ஸோ இப்போ சொன்னது வந்து 2 பேருக்குமே 7.5 ரிசர்வேஷன் கொண்டுள்ள கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இது வந்து சேம். ஸோ பை த வே நான் இப்போ ஒரு ரவுண்ட் 2 2 எக்ஸாம்பிள் எடுத்து சொல்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க. இப்போ ரவுண்ட் 1ல் இருக்கீங்க அப்படின்னா ரவுண்ட் 1 உங்களுக்கு அலாட் ஆகிருக்கு அப்படின்னா மேபி உங்கள் ரேங்க் உங்கள் கவுன்சிலிங் உங்கள் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 184ல் இருந்து 200 இருக்கும். மேபி 120, 185, 186, 187 ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ அப்போனால தான் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரவுண்ட் 1ல் வந்திருப்பீங்க. ஸோ ஜென்ரல் ரேங்க் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 14,524 வரைக்குமே நடக்க போகுது. ஸோ உங்கள் ரேங்க் மேபி இதுக்குள்ளே இருந்து இது வரைக்கும் இருக்கும். ஸோ அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் ரவுண்ட் 1 ஸோ உடனே போய் உங்களுக்கு எந்த டேட் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் இதுக்குள்ளே நீங்கள் பண்ணி ஆகணும். ஸோ ஆனால் பை த வே உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற டவுட் ஏதாச்சும் இருந்தால் கவுன்சிலிங் ப்ரொசீஜர் வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ப்ரொசீஜரில் பாருங்கள் உங்கள் கட் ஆஃபுக்கு எந்த மார்க் கிடைக்கும், சரி உங்கள் கட் ஆஃப்க்கு எப்படி காலேஜ் ப்ரிடிக்ட் பண்ணுறது, எது ஈஸியாக கிடைக்கும் அப்படிங்கிறதும் அந்த கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம், காலேஜ் ப்ரிடிக்ஷன் வீடியோவும் போட்டிருக்கோம். ஸோ அதையும் போய் பாருங்கள். நிறைய நேரம் உங்களுக்கு ஐகானில் வந்திருக்கும். ஸோ அதையும் போய் பாருங்கள். இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எந்த காலேஜ் எந்த கோர்ஸ் சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து சரி நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க அதுக்கான ஒரு டைம் தான் இது. ஸோ அண்டு வந்து 25 காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்து 27 சாயங்காலம் 5 மணியோடு முடிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு 25, 26, 27 3 நாள் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் அந்த சாய்ஸ் ஃபில்லிங் கம்பல்சரி முடிச்சிருக்கும். எனக்கு தெரிஞ்சு உங்கள் கட் ஆஃப் எல்லாம் வந்திருக்கு, நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ ப்ரிடிக்ஷன் வீடியோ பார்த்துருந்தா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து நேரம் ப்ரிடிக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அதனால் இந்த 3 நாள் தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பிகாஸ் அது வந்து ரொம்ப டென்ஷன் தான் கொடுக்கும். ஸோ ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பிஃபோர் 10 AM 28/8 மணிக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் தெரிஞ்சிடும். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணுறது வந்து நீங்கள் எப்போ பண்ணணும்னா 28
10 மணிக்கு அப்புறத்துலேருந்து 29 5 மணிக்குள்ளே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். எதை கன்ஃபார்ம் பண்ணுறீங்களோ இல்லை ரிஜெக்ட் பண்ணுறீங்களோ இல்லை ரவுண்ட் 2க்கு வெயிட் பண்ணுறீங்களோ அது வந்து உங்கள் டிசிஷனை வந்து 28லேருந்து 29க்குள்ளே பண்ணிடணும். அடுத்த ரிலீஸ் ஆஃப் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஃபார் அக்செப்ட் அண்ட் ஜாயிண்ட் கேண்டிடேட்ஸ் அண்ட் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஃபார் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கேண்டிடேட்ஸ் வந்து பிஃபோர் 10 AM 30/8 வந்து 10 மணிக்கு முன்னாடியே வந்துடும். ஸோ தட் அதுதான் வந்து ஓவரால் நீங்கள் அக்செப்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான சீட்ஸை வந்து அவங்க கேன்சல் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு ரிமைனிங் சீட்ஸ் வந்து டிரான்ஸ்பரன்சி ஆகும் போல். ஸோ அதை தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது ஜாயினிங் டேட் ஃபார் அக்செப்ட் கேண்டிடேட்ஸ் அண்ட் இந்த காலேஜஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங் டேட்ஸ் ஃபார் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கேண்டிடேட்ஸ் இது எல்லாமே இந்த டிஎஃப்சியில் இருக்கும். நீங்கள் டிஎஃப்சியில் என்னைக்காச்சும் ஒரு நாள் போய் பார்க்கணும். ஸோ மேபி உங்களுக்கு எந்த டைம் அப்படிங்கிற அலாட்மெண்ட் கூட உங்கள் மொபைலுக்கோ உங்கள் மெயிலுக்கோ வர வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் டேட்ஸ் வந்து ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால. அடுத்த ரிலீஸ் ஆஃப் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஃபார் அப்வர்ட் ஆப்டட் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா பிஃபோர் 9ஆம் தேதி 10 மணிக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லெட்டர் வந்துடும். ஸோ இப்போ அதே மாதிரி தான் ரவுண்ட் 2க்கும். ஸோ ரவுண்ட் 2 அப்படிங்கும் போது இப்போ நான் சொல்கிறது வந்து கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கும் சேம் தான். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கும் சேம் தான். ஸோ பயப்பட வேணாம். ஸோ இந்த 7.5 ரிசர்வேஷனில் வரீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கும் சேம் தான். இது சேம் தான். மற்றபடி எந்த டேட்ஸ் கூட ரேங்க் இருந்தால் வித்தியாசப்படும். ஸோ மற்றபடி எல்லாமே சேம் தான். ஸ்டார்ட் பார்த்துக்கோங்க. இப்போ அதே மாதிரி இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ 7.5 போயிடுறேன். 7.5 ரிசர்வேஷனில் இருக்க நீங்கள் வந்து இப்போ ரவுண்ட் 1 ஆப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ரேங்க் வந்து ரவுண்ட் 1 வந்துருந்தீங்கன்னா 1லேருந்து 332 அதுக்குள்ளார இருக்கும் உங்கள் ரேங்க். ஐயோ 1 2 3 இல்லைன்னா 330 அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா 184லேருந்து 200க்குள்ளார வந்து உங்களுக்கு கட் ஆஃப் இருக்கலாம். 185 186 200 அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் வந்து எப்போ இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் வந்து 25 காலையில் 8 மணி 10 டு 27:05 உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் முடியுது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். சப்போஸ் சாய்ஸ் ஃபில்லிங் உங்களுக்கு தெரியல அப்படின்னா யாராச்சும் எல்லாருக்குமே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே சாய்ஸ் ஃபில்லிங் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்படி தெரியல இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாருக்கும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் யாராச்சும் பக்கத்தில் நெட் சென்டரோ எங்கேயோ உடனே போய் கேட்டுக்கோங்க. பிகாஸ் அன்றைக்கி 3 நாள் வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். ஸோ டவுட் இருந்தால் முதல்ல கேட்டுக்கோங்க. ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கு உங்களுக்கு கிடச்சிருச்சா இல்லையா அப்படிங்கிறது வந்து 28/8 மணிக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா 28/8. கன்ஃபர்மேஷன் வந்து 28லேருந்து 29 அந்த 10 மணிலேருந்து 29:05 மணிக்குள்ளே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடணும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பாயிண்ட் சேம் தான். அதே மாதிரி அலாட்மெண்ட் இன்னொன்று 30ஆம் தேதி வந்து நீங்கள் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஓவரால் அடுத்தது ஜாயினிங் டேட் அந்த டிஎஃப்சிக்கு வந்து செக் பண்ண சொல்லுவாங்க. 30லேருந்து 7ஆம் தேதிக்குள்ளே 9ஆம் தேதி உங்களுக்கு அலாட்மெண்ட் அக்செப்ட் பண்ணவங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் லெட்டர் கிடச்சிரும். ஸோ 9க்கு அப்புறம் ஸோ ஓவரால் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டீட்டெயில் கம்ப்ளீட்டடாக முடிஞ்சிருது. ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் மீதி இருக்கிற ரிமைனிங் சீட் வந்து அப்படியே கேரிட் அவுட் ஆகும். ஸோ அதனால தான் ரவுண்ட் 2 வந்து 9ஆம் தேதிக்கு அப்புறம் ஆரம்பிக்குது. ஸோ அதனால தான் ரவுண்ட் 2 வந்து 9ஆம் தேதிக்கு அப்புறம் ஆரம்பிக்குது. ரவுண்ட் 2 வந்து அதனால தான் 9ஆம் தேதிக்கு மேலே ஆரம்பிக்குது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ரவுண்ட் 1 எந்த காலேஜில் எந்தெந்த சீட்லாம் காலியாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஸோ பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுருக்கணும். ரவுண்ட் 2ல் இருக்கிறவங்க நீங்கள் வந்து லாஸ்ட் இயரை நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது. இந்த டைமில் ரவுண்ட் 1ல் வர்றவங்க தான் லாஸ்ட் இயரை வந்து கம்பேர் பண்ணி போடணும். ஸோ ரவுண்ட் 2ல் வர்ற 2 பேருமே 2 கேட்டகரியில் இருக்கிறவங்களுமே ரவுண்ட் 1ல் எவ்வளோ காலியாக இருக்குங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ ரவுண்ட் 3 வந்து அப்படியே ரவுண்ட் 2வை ஃபாலோ பண்ணணும், எவ்வளோ முடிஞ்சிருக்கு சீட்டு அப்படின்னு. ரவுண்ட் 4 ரவுண்ட் 3யை ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எதுவும் பண்ணாமல் ஃபில் பண்ணிடுங்க. ஸோ ஓவரால் டேட்ஸ் வந்துடுச்சு. நீங்கள் இது வரைக்கும் இதை வந்து லிங்க் மேபி அப்படி இல்லைனா இந்த பிடிஎஃப் வந்து நான் என் டெலகிராம் சேனலில் போடுறேன். ஸோ பை த வே நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க யாரும். இந்த வீடியோ சப்போஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் அப்ளை பண்ணியிருப்பாங்க TNEA கவுன்சிலிங். ஸோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி அவங்களுக்கு இதை புரிய வைங்க. ஸோ தட் அவங்க நம்ம சேனலுக்கு வந்து மற்ற வீடியோஸ் பார்த்து அவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மற்ற வீடியோஸும் பார்ப்பாங்க. ஸோ தட் அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் பற்றி தெரிய வரும். ஸோ மற்ற எல்லா வீடியோஸுமே பார்க்கும்போது அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் பற்றி தெரிய வரும், எப்படி அப்ளை பண்ணோங்கிறது எல்லாமே தெரிய வரும். ஸோ
மிஸ் பண்ணாமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.